ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், M.R Healthy Eats உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க ஈஸின் ஹெல்தி கிச்சனில் சர்க்கரை மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்தி உடலை மெலிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஞ்சியை தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படிப்பட்ட கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 பங்கு கோதுமை ரவை, 1 பங்கு பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் ஊற வைத்து முளை கட்டி காய வைத்தது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் குக்கரில் லேசாக வறுத்துக்கிட போகிறேன். ரொம்ப வறுக்கண்டா, லேசாக வறுத்தா போதும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதில் நான் 1 பங்கு இந்த கஞ்சி செய்கிறதுக்காண்டி மிக்ஸ் வச்சுருந்தாக்கி அதுக்கு 7 பங்கு தண்ணி சேர்த்துக்கிட போகிறேன். இப்படி சேர்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்து கிடைக்கும். இப்போ நாம் இதில் கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். இதிலையே ஒரு 5-6 பூண்டு பல் உரித்து சேர்த்துக்கிடலாம். இனி நாம் குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு ஒரு 6-7 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு இதை வேக விடுவோம். கஞ்சி வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ நம்ம கஞ்சி வெந்துட்டு குக்கரை திறந்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக வெந்து நம்ம கஞ்சி ரெடி ஆகிட்டு. இந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கசக்குன்ட்டு நினைக்காதங்க. ஏன்னா நம்ம இதை மிளகட்டி வேக வச்சுறதுனால இந்த கசப்பு எல்லாம் போயிடும். நம்மளுக்கு உளுந்தங்கஞ்சி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இது கூட நம்ம தேங்காய் துவையல் இல்லைன்னா தக்காளி சட்னி, ஏதாவது ஒரு மீன் குழம்பு எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சியை 1 வயசு பிள்ளைகள் முதல் 90 வயசு தாத்தா பாட்டி வரை எந்தவித தயக்கமும் இன்றி சாப்பிடலாம். எளிதில் ஜீரணமாகும். சர்க்கரையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கஞ்சி ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் M.R Healthy Eats இன்ஸ்டன்ட் porridge மிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அமேசானில் கிடைக்கும். வாங்கி பயனடைஞ்சுக்கிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.